தெரியுமா? கட்டை எரியற வரைக்கும் கூட இருக்கிற ஒரே பொருள் இந்த ருத்ராட்ச மாலை தான். அதனால திருமுறையை பாடினா வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். அதுக்கு உதாரணம் நாங்களே இருக்கோம். இன்னைக்கு நிறைய பேர் திருமுறையை பாடினவங்க எல்லாம் சிறப்பா இருக்கிறாங்க, தமிழ் வேள்வி செய்யறாங்க, கும்பாபிஷேகம் பண்றாங்க, நல்லா இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் ஓஹோன்னு இருக்காங்க. ஏன்? திருமுறையை தொட்டதனால, நால்வரை வணங்கினதுனால. இன்னைக்கு யாருக்கும் ஒரு குறைவில்லை, சுவாமி எல்லாருக்கும் படி இழக்கிறாரு. யாராவது சொல்ல சொங்க பார்க்கலாம், நான் சிவனடியார மாதிரி வீணா போனேன்னு நன்றி கட்டு ஓடி இருப்பாங்க. அது வேற விஷயம். கல்யாணம் வந்திருக்காங்க, குழந்தைகள் வந்திருக்காங்க, குடும்பத்துல சண்டை, எல்லாரும் நிம்மதியா இருக்காங்களா இல்லையா? தேவாரம் பாட பாட அற்புதம் நடக்கலன்னு சில பேருக்கு கொஞ்சம் தாமதமாகும். அதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், நம்பிக்கையோட இருக்கணும். பதிகம் இன்னும் அதிகமா பாடணும். நம்பிக்கை இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு மட்டும் ஏன் வரல, எனக்கு மட்டும் ஏன் வரல? சில பேர் பேரனுக்காக இந்த அம்மா வேண்டிக்கும், உங்க பசிக்காக அவன் சாப்பிட்டா பசி போகுமா? அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம், அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், எவரவர்க்கு உதவினர் எவரவர்க்கு உதவினர் கேட்கிறார். யாரு யாருக்கு யார் உதவணும், யார் யாரு உதவக்கூடாது, யார் யார் கூட சேரணும், யார் யார் கூட விலகணும்னு பெருமான் போட்ட கணக்கு அது. அந்த கணக்கை யாராலும் மீற முடியாது. நம்ம நினைக்கிறோம், ஐயோ இவரு போயிட்டாரு அவரு போயிட்டாரு, போனா போயிட்டு போறான்.